அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைஸ்டபிள் கம்பெனியோட நியூவாக அதை ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவை திரும்ப எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறேன். எல்லோரும் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். நியூவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, கட்டாயம் வீடியோவை மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நான் மெயினாக விசிட் காட்ட வேண்டியது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ப்ரூஃப். ஓகே தானே? கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எப்போங்கிறது எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம். சரியாக ட்ரைஸ்டபிள் ப்ரைவேட் லிமிடெட் உண்டு. சரியாக 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 கொழும்பில் கைத்தெழுத்தப்படுறது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு. ஓகேவா? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இது பண்ணது. அதில் நம்பர் PV 00338285. ஓகே, இதை பார்த்துருக்கேனே. ஓகே, அடுத்த விஷயம் கம்பெனியில் ஆர்டிக்கல். ஓகே தானே? இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஒப்ஜெக்டிவ் எல்லாமே இதில் தெளிவாக இருக்கு. இங்கிலீஷில் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட கண்டக்ட் பண்ணுறவங்ககிட்ட. ஆனால் இதில் இருக்கிறத நான் தமிழில் சுருக்கமாக நான் இதில் எக்ஸ்பிளேஷன் பண்ணி போட்டிருக்கேன் அன்னைக்கு. ஓகே தானே? இது என்ன விஷயம்னா, டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைப்பில் இந்த கம்பெனி ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி எஜுகேஷன் ட்ரைனிங், பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆரோக்கியம், இப்படி பல விஷயங்களில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே தானே? அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன இதில் சொல்கிற விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அது கண்டென்ட் கிரியேஷன், மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுவோம். சரியா? இதுக்கெல்லாம் ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்குது. ஓகே தானே? அதே மாதிரி நம்ம ஃபோன், ஷாப், அது எலக்ட்ரானிக், ஆன்லைனில் என்னென்ன ப்ராடக்ட் சேல் மார்க்கெட்டிங் பண்ணாமே எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதேமாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர், நம்ம சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது வரப்போகுது. சில ப்ராடக்ட் கொலாபரேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணமே வரும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம ஃபியூச்சரில் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம உள்வாங்கி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக லாபங்கள், அது மூலமாக பல விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் பிளான் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, அதுமாரி நம்மளோட அக்ரிகல்ச்சர் அது ஆல்ரெடி எங்கள் கம்பெனியில் ஃபவுண்டர் மூலமாக நம்ம நடந்துகிட்ருக்கு. ஆனால் அப்கமிங் டேஸில் அது பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் அது நாங்கள் பண்ணுறதுக்கும் இருக்கிறோம். அப்கமிங் டேஸில் கோஆப்ரேட் பண்ணி தான் செய்ய வேண்டிய மாதிரி வரும். அடுத்தது செமினாரில் நாங்கள் ஃப்ரீயாக Zoomல செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி இதில் எங்கள் கம்பெனிக்கு நிறைய விஷயங்கள், இப்போ எங்கள் கம்பெனியில் மெயின் விஷயம் என்னென்னா ஃபியூச்சரில் வரப்போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதேமாதிரி ஸ்பான்சர்ஷிப், சப்ஸ்கிரைபர், ப்ராடக்ட் சேல்ஸ், கோர்ஸ் ஃபீஸ், இப்படி இது மூலமாக எங்கள் கம்பெனிக்கு ரெவென்யூ வரப்போகுது. ஓகே தானே? அதில் கம்பெனியில் க்ரோத்துங்கிறது பல மடங்கு போகுது. அதுமாதிரி இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் மூலமாக நாங்கள் பல விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஓகே, இது எங்கள் கம்பெனியில் பேசிக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஓகே தானே? சேரிட்டி செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி சிட் ஃபண்ட், இப்படி பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் கூட்டாக. சரியா? ஓகே, இப்போ நம்ம மெயினாக விஷயத்துக்கு வருவோமே. இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ட்ரைஸ்டபிள் பாஸ் மணிங்கிற ஒரு பிளான் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது மூலமாக மக்களுக்கு ஒரு இன்கம் வே கொடுக்குறதுக்கு செஞ்சிட்ருக்கோம். ஓகே தானே? கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், இன்கம் கொடுக்குறோம். ஓகே தானே? இப்போ இதை பாருங்கள், ட்ரைஸ்டபிள் பாஸ் மணிங்கிறது என்னென்னா இனோவேட்டிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பிளான். ஓகே தானே? இது சிம்பிளாக சொல்லிக்கொள்ளலாம். இது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, வெரி ஈஸியான விஷயம். ஓகே, இதில் நீங்கள் போடுற மெம்பர்ஷிப் ஆகிற காசை நாங்கள் இது சிஸ்டத்துக்குள்ளே போட்டு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தந்து அது மூலமாக உங்களுக்கே வருமானத்தையும் தரப்போகிறோம். ஓகே தானே? இதில் ஈஸியான எஃப்எல்எஸில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே தானே? அதேமாரி இன்னோவேட்டிங் ரிங் ஸ்ட்ரக்சர், புதுமைப்படுத்தப்பட்ட ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் யாருமே செய்ய போகிறதும் இல்லை. ஓகே தானே? பூத் ஆக்டிவ் அண்ட் பெசிவிங், ஏன்னா ஆக்டிவாக இங்கும் கிடைக்கும், பெசிவிங்கும் கிடைக்கும். ஸ்ரீலங்காலேயே வெரி ஈஸியாக குயிக்காக பெசிவிங்கம் வர கம்பெனின்னா இந்த ட்ரைஸ்டபிள் கம்பெனி மட்டும் தான். அதேமாதிரி 100% ஜெனியூன் கம்பெனி கிட்டத்தட்ட 6 மந்த் ரன்னிங் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. ஓகே தானே? இதில் பேர் மேட்ச் இல்லை. ஏன் இல்லைன்னா சில கம்பெனிஸில் பேர் மேட்ச் இருக்கின்றா ஒரு சைட்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸோ எவ்வளோ இது இருந்தால் டீம் இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வராது. 2 சைட்டில் உங்களோட பேர்சனலில் டீம் ஒன்று இருந்தால் மட்டும் தான் இங்கே வரும். ஆனால் இதில் ஒரு சைட்டில் டீம் இருந்தால் கூட உங்களுக்கு இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. சரியா? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் மார்க்கெட் சேல்ஸ் கொடுக்குறோம், ஆயுர்வேத ப்ராடக்ட் வரப்போகுது, அதேமாதிரி ஃப்ரீ டிக்கெட் இருக்குது. இப்படி நாங்கள் நிறைய விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இவங்களோட மெம்பர்ஷிப் ஃபண்டில். சரியா? மெம்பர்ஷிப் ஃபண்ட் நாங்கள் கொடுக்குறதால அந்த விஷயம் நடக்க போகுது. அதுலேயும் நாங்கள் வருமான வாய்ப்பும் கொடுக்குறோம். ஓகே தானே? சரி, இதில் என்னென்ன பேக்கேஜ் இருக்கின்றா 2000 5,000 10,000 25,000 நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது டைரெக்டாகவே
2000க்கும் மட்டும்தான் நான் டைரெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி எங்களோட லீடர்ஸ்மார் 7000 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்காண்டி அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் இது வரைக்கும் நான் 3 பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்க பேசினலாம். 2000, 5000, 10,000. இதில் நான் 2000 இன்கம் எடுத்திருக்கேன், 5000 இன்கம் எடுத்து 10,000 என் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறது கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுலேயும் நான் இங்கே எடுப்பேன். ஓகே, 24,000 நான் ஸ்டார்ட் பண்ணல, ஒஃபிஷியலாக நாங்கள் யாரும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, அடுத்தது இதில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இதில் 2000 நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு வித்ட்ரோல் மட்டும் 4,000 கிடைக்கும். 2,000 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அது நீங்கள் எடுக்கவே முடியாது. லைஃப் டைம் உங்களுக்கு ரீபத்துங்க அமௌண்ட் எடுக்கவே இல்லாது. 4,000 மட்டும் எடுக்கலாம். அதில் 200 மட்டும் பீஸ் போயிட்டு உங்களுக்கு 6,000 3,800 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 5 மினிட்டுக்கு வரும். இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் வித்தின் 5 மினிட்டுக்குள்ளே அக்கௌண்ட் பேமெண்ட் கொடுக்குற கம்பெனியில் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியில் மற்ற கம்பெனியாக இருந்தால் சில டேஸ் ஆகலாம், சில வீக்ஸ் ஆகலாம், அப்படியெல்லாம் போகும். ஆனால் எங்கள் ரைஸ் ட்ரிபிள் கம்பெனியில் அதெல்லாம் இல்லை. ஓகே தானே? அதேமாதிரி இதில் அதில் சுருக்க மற்ற விஷயம் 24/7 டேஸ் நம்ம வித்ட்ரா எடுக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நான் லிமிட் டைம் வித்ட்ரா எடுக்கலாம், அது இஷ்யூ இல்லை. மெயின் விஷயம் இந்த 3 விஷயம் தான். இந்த ஆப்ஷன், இந்த கப்புள் ரிங், இதை மட்டும்தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே தானே? இதில் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பிஸ்னஸில் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க, உங்களால் 4 பேர் எடுக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் கண்டெக்டில் 150 கண்டெக்ட் இருந்தால் உங்களை மாதிரி ஏன் பண்ண மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க 4 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களோட ரிங் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அப்போ இல்லை, என்கிட்ட 4 பேர் இல்லைன்னு சொன்னால் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். 2 பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அது மூலமாக ஒரு ஆள் அவங்கவுங்க ஒரு ஆள் அறிமுகப்படுத்தணும். அந்த சேர்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி அப்படியும் இல்லைண்டா உங்கள்கிட்ட ஒரு ஆள் தான் இருக்கின்றா. எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன்டா, எனக்கு ஒரு ஆள் தெரியுமெண்டா. இப்போ எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு அசாஃப்னு இருக்கேன்டா. அப்போ அவருக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்கின்றா. அவர் மூலமாக வச்சு நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணி என் இன்கம் எடுக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இது. சரியா? யூனிக்காக இருக்கும். நீங்கள் மேலதிக தகவல்கள் உண்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். அதை என்ன பற்றி நான் எண்டாக அப்படி சொல்கிறேன். ஓகே, இது ஏன் நம்ம பண்ணணும்டா, 1 டே மெம்பர்ஷிப்பாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 2 டைரக்ட் ரெஃபரல்ஸ் பண்ணுறதால இன்கம் எடுக்கலாம். அதே மாதிரி எவரி 4 மெம்பர்ஸ் டீமுக்குள்ளே வரக்குள்ளேயே உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. ஓகே தானே? அதேமாதிரி 24/7 இமீடியட் பேமெண்ட். அதேமாதிரி யூனிக் ரிங் ஸ்டேஜ், புதுமைப்படுத்தப்பட்ட ஒரு யூனிக்கான இதில் ரிங் ஸ்டேஜ் இருக்கும். அதே மாதிரி நோ பேர் மேட்ச் இருக்கும். அதே மாதிரி நான் அடுத்தது இன்னெக்டிவ்ஸ் போட்டும் லெவல் அப் மெம்பர்ஸ் நாட் எஃபெக்டிவ் வரீங்க. அவங்க டீமார்க்கு சரியாக ஒர்க் பண்ண டீம் உங்களுக்கு ஒரு ஆள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இங்கே வரும். அதனால் உங்களுக்கு அந்த இதாகாது, இன்னெக்டிவாக இதாகாது. சரி, அதே மாதிரி சைட் ஓட்டர் ஃபில்லிங் சிஸ்டம் இருக்குது, அப்ளைன் மூலமாக சப்போர்ட் இருக்குது. இது பல விஷயங்கள் இது இருக்குது. அதே மாதிரி இது ஷார்ட் மெட்ரிக்ஸ் பிளான், அதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டவுன்லைன்ஸ் மார் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் ஆக்டிவாக கூட நம்ம இன்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் அதில் சொல்லியிருக்கு. எகெயின் அடுத்தது இவ்வளோ தான் இது விஷயம். ஓகே தானே? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கம்பெனி க்ரோத்துங்கிறது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எங்கள் கம்பெனியோட டெலிகிராம் சேனலாக காட்டுறேன். கம்பெனியோட டெலிகிராம் சேனல் கிட்டத்தட்ட 1962 பேர் இருக்காங்க. இதில் என்ன டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். எந்த இது ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்கன்னா 1478 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எல்லாம் தமிழ் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்படி நிறைய விஷயங்கள் எங்களோட கம்பெனியில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே தானே? இப்போ அடுத்தது இவ்வளோ தான் விஷயம். அடுத்தது என்ன விஷயம்னா, நீங்கள் எனக்கு என்னை பற்றி சொல்லணும். ஓகே, என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ரைஸ் ட்ரிபிள் ப்ரைவேட் லிமிடெட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது பல விஷயங்கள் நான் செஞ்சுட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக நிறைய ஏர்னிங் சோர்ஸ்லாம் தெரியும். ஆன்லைனில் எப்படி வருமானம் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏடு செட்டர் செஞ்சுட்டு இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு இருக்கிறேன். ஓகே தானே? அப்போ அடுத்த என்ன விஷயம் சொல்கிறேன்டா, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பேசினலாம் கான்டாக்ட் பண்ணி தான் என்ன நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன ஏடு செட் டவுட் கேட்டால் கூட நான் கிளியர் பண்ணுவேன். இந்த ரைஸ் ட்ரிபிளில் சகல டவுட்டுக்கு நான் என்னால் முடியும். இது ஏன் வேறு கம்பெனியில் முற்றிலும் மாறுபட்டுதுன்னா மாறுபடுது. அது எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? அடுத்து என்ன? ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.